அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாம் எக்ஸாம்க்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போஸ்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்து இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் கொஷின் பேப்பர்லாம் வந்து 23ஆம் தேதியே உங்களுக்கு நான் வந்து செட் பண்ணிட்டேன். நாளைக்கு ஷார்ப்பாக 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இது டூ அண்ட் டூஸ் ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் எப்படி வந்து சப்மிட் பண்ணணும், எப்படி உங்களுக்கு உங்கள் மார்க்ஸ் அண்ட் ஃபீட்பேக்லாம் கிடைக்கும், எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபீட்பேக் எல்லாம் மாறி மாறி நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி எக்ஸாம் எழுத சொல்லுங்கள். கொஷின் பேப்பர் நான் வந்து நாளைக்கு 9:30க்கே கொடுத்துருவேன் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துருங்க. 10 மணிக்கு ஷார்ப்பாக எழுத ஆரம்பிங்க. அது வரைக்கும் நீங்கள் ரீடிங் பண்ணுறது, A4 ஷீட் எடுத்து வச்சுக்கிறது, கோடு போடனா கோடு போடுறது, பேப்பரில் பேர் எழுதுறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ 27th டிசம்பர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9:30 AM ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் உங்களுக்கு கிடச்சிரும். கொஷின் பேப்பர் வீடியோனே நான் போடுவேன். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ சொல்கிற தகவலை கவனிச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து டவுட் கேட்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பீப்புள் இருக்காங்க. தே வில் ஆல்சோ கிளியர் யுவர் டவுட்ஸ். ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகேவா? ஸோ வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரோட PDF இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த கொஷின் பேப்பரோட PDF இருக்கும். ஸோ ஃபுல் போர்ஷன்ஸ்ப்பா. ஸோ சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 16 வரைக்கும். ஸோ உங்கள் பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷம் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குதோ ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் 65+ எடுத்தீங்கன்னா ஃபார் ஷுவர் நீங்கள் ஈஸியாக சென்டமே எடுத்துடலாம் பப்ளிக்கில். ஓகேவா? ஓகே. ஸோ கொஷின் பேப்பர் PDF இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்களா, இல்லை அசைன்மெண்ட் எழுதுவீங்களா, அது மாதிரி A4 ஷீட்டில் லைனாக எழுத ஆரம்பிச்சிருங்க. A4 ஷீட்டில் உங்களுக்கு கான்குவர் விக்டரி போஸ்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாம் இது அப்படியே உங்களுக்கு இருக்கணும். என்னவா? இந்த 2 லைன் அப்படியே எழுதிக்கோங்க. கான்குவர் விக்டரி போஸ்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எழுதிட்டு உங்களுடைய நேம் என்னவோ அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் யூ கேன் யூஸ் டபுள் சைட்ஸ். 2 சைடுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து தான் முக்கியமான ஸ்டெப்ஸ். நல்லா நோட் பண்ணுங்க. எழுதி முடிச்சுட்டு நீங்கள் எப்படி சென்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா PDF ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இமேஜ் இல்லை, PDF ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது உங்களுக்கு இமேஜஸாக தான் இருக்கும். ஃபோனில் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இமேஜாக தான் இருக்கும், PNG ஆர் JPGன்னு. ஆன்லைனில் நிறைய கன்வெர்ட்டர் டூல்ஸ் இருக்குது. ஐ சஜஸ்ட் ஆப் நிறையா இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா there will be lot of apps உங்க இமேஜை PDF மாத்திருக்கு. ஸோ இமேஜை PDF மாத்திட்டு PDFோட ஃபைல் நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபால்ட் நேம் இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை. ஓகே, இது கொஷின் பேப்பர் PDF தானா இல்லை வேற ஏதாச்சுன்னு. ஸோ அதனால ஃபைல் நேம் நான் சொல்ற மாதிரி வைங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்க நேம், நான் யுவர் நேம் நான் வந்து கொடுக்குற இடத்துல உங்க நேம் அண்டர்ஸ்கோர் இல்லை அண்டர்ஸ்கோர் இப்படி ஒன்று உங்க நேம் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க நேம் CS கான்குவர் விக்டரி. ஓகேவா? ஸோ இது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கான்குவர் விக்டரியில் நம்ம நடத்தின CS எக்ஸாம் போலன்னு. ஓகேவா? ஸோ ஃபைல் நேம் அதை வச்சிருங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட PDF ஃபார்மேட், நீங்கள் எழுதின எக்ஸாமோட PDF ஃபார்மேட் நம்ம கிட்ட ரெடியாக இருக்குது. எப்படி வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஃபார்ம். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி பார்த்தீங்கன்னா 3 hours தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் இருக்கீங்க. நோ ஒன் வில் மானிட்டர் யூ. ஸோ பட் இருந்தாலும் இது எதுக்குன்னா உங்களுடைய வெல்னஸ்க்காக தான். ஸோ இது சாதா டெஸ்ட்டு கிடையாது. ஸோ நிறைய நீங்கள் மார்க் டெஸ்ட் யூடியூப்ல எழுதிருக்கலாம், இல்லை நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சிருக்கலாம். பட் ஃபார் ஷுர் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் உங்களுக்கு கொஷின் பேப்பர் மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் அவங்க கொஷின் பேப்பரை கரெக்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற கொஷின், அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரியே. ஏன்னா நமக்கு லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா, 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய ஆன்சர் ஷீட் எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த சான்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் சீட் ப்ளீஸ். ஓகேவா? நீங்கள் வந்து ஓவர் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ண நினச்சி உங்களை நீங்களே வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இந்த எக்ஸாமோடைய பர்பஸையும் வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியாத ஒரு 2-3 கொஸ்டின் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நான் அடித்து சொல்லவா, என்னுடைய இந்த எக்ஸாமில் நீங்கள் 55 மேலே எடுத்துக்கிட்டீங்கனாலே இட்ஸ் அ குட் மார்க் தான். ஓகேவா? ஸோ which is equivalent to 60 to 65+. ஓகேவா? அதனால தயவு செஞ்சு சீட் பண்ணாதீங்க. ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் ஆன்சர்ஸ் தேடாதீங்க. ஆன்லைன் பக்கத்துலேயே கைடு வச்சுலாம் எழுதாதீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் கண்டுபிடிச்சிருவோம்ப்பா ஈஸியாக ஒரிஜினல் ஆன்சர் எப்படி இருக்கும், நீங்கள் பார்த்து எழுதிங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அதனால் டோன்ட் டூ தட். ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் பேப்பர் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எழுதுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி உங்கள் எக்ஸாம் பேப்பரில் என்னால் எழுத முடியும். லைக் இப்படி டிக் பண்ணிட்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதா இருக்கேன். ஸோ நம்ம வந்து டைம் எடுத்து பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தெரியும்
ஹானஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சும்மா எப்படி எப்படி எப்படியே டிக் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு பேப்பருக்கு 5 நிமிஷத்துக்கு கீழே தான் ஆகும். பட் நம்ம வந்து பொறுமையாக பார்த்து வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அதனால் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ ஃபீட்பேக் ரிவ்யூ எல்லாம் கொடுக்குறக்கு ஒரு 100 பேர் சப்மிட் பண்ணுறீங்கன்னா பார்த்துக்கோங்க, அங்கேயே எனக்கு எவ்வளோ டைம் ஆகும். ஸோ உங்களுக்காக ஐ எம் ரெடி டு ஸ்பெண்ட் டைம். ஓகேவா? ஸோ நியூ இயர்க்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய மார்க்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதனால ப்ளீஸ் டோன்ட் சீட். ஓகேவா? என்ன தெரியுதோ அதை வந்து தெளிவாக எழுதுங்க. ஓகேவா? இப்போ கூட உங்களுக்கு டைம் இருக்குது. சப்போஸ் எதனா 5 மார்க்கில் டவுட்னா நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அந்த 5 மார்க்ஸ்லேருந்து நான் கேட்டிருக்கேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த ஒரு க்ளூ நான் இன்னைக்கு கொடுக்குறேன். நம்ம 25 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருப்போம் சிஎஸ்ல. வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுலேருந்து சம் கொஷின்ஸ் நான் வந்து கேட்டிருக்கேன். எவ்வளோலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அதை மட்டும் படித்து 5மே எழுத முடியாது. அதையுமே நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, சம் கொஷின் ஐ ஹவ் ஆஸ்க்டு ஃப்ரம் தோஸ் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதை படித்தாலே நல்ல மார்க் நீங்கள் வந்து எடுத்துடலாம் 5 மார்க் செக்ஷனில். இதுதான் இந்த ஹெல்ப் தான் என்னால் பண்ண முடியும். நீங்கள் தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. இது பண்ணக்கூடாதுன்றக்காக தான் அதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நத்திங் ராங் இன் ஃபெயிலிங் இன் எக்ஸாம்ஸ். நீங்கள் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஐ கிவ் யூ சஜஷன். நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம் எல்லாமே. ஓகேவா? வி கேன் டிஸ்கஸ், நோ ப்ராப்ளம். அதுக்கு தான் ஃபீட்பேக் செஷன் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஓகே, பாயிண்ட்டை மறந்துட்டு பாருங்க. கூகுள் ஃபார்ம் இருக்கும். கூகுள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா there will be various sections. So first section will be your name. So type your original name as per your Aadhaar card or mark sheet. ஓகேவா? And then பார்த்தீங்கன்னா your email ID. Possibly you will get your answer sheets back with your email ID or Telegram. Maybe whichever way it is possible, we will do that for you. ஓகேவா? ஸோ இமெயில் ஐடி. ஸோ ஜென்யூன் இமெயில் ஐடி நீங்கள் செக் பண்ணுறது. இமெயில் ஐடி இல்லை ஜிமெயில் ஐடி, இது எப்படி வேணால் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். அது ஆட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு மாதிரி இருக்கும். என்ன ஃபீல்டுன்னு கேட்டிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்ம் சப்மிட் பண்ணுற மாதிரி, பிடிஎஃப் டாக்குமெண்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் நான் பிடிஎஃப் மட்டும் தான் அலோவ் பண்ணுவேன். பிடிஎஃப் ஃபார்மேட் மட்டும்தான். ஸோ அதுக்கு தான் சொன்னேன் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சப்மிட் பண்ணுங்க. ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட் அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் ஆப்ஷன் வச்சுருப்பேன். ஸோ அப்லோட்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுடைய பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு ஃபார்மை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ திஸ் வெரி பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ நத்திங், இட் வில் டேக் நாட் ஈவன் அ மினிட். ஓகேவா? இஃப் யூ ஆர் ரெடி வித் யுவர் பிடிஎஃப் ஃபைல். ஓகேவா? ஸோ இதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு உங்களுடைய எல்லா இதுவுமே வந்துடும். நீங்கள் என்ன ஃபைல் நேம் வச்சுருக்கீங்களோ, அந்த பிடிஎஃப்க்கு என்ன ஃபைல் நேம் வச்சுருக்கீங்களோ, ஸோ அதுக்கு தான் சொன்னேன் ஃபைல் நேம் வேலிடாக வைங்க. சில பேர் எப்படி தருமா, பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு எப்படி தருமா ஆப் கொடுப்பான். அவன் ஆப் நேம்னா அந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி சம் ஹெக்ஸாடெசிமல் கோட், ஆஷ் கோட், இந்த மாதிரி சம் ப்ரீடிஃபைன் கோட் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ரேண்டம்லி ஜென்ரேட்டட். ஸோ அந்த மாதிரி இருக்க வேணால் நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணிவிட்டு அனுப்புங்க. அனுப்பினோட நமக்கு வந்து வந்துடும். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி அந்த எவால்வேஷன் ப்ராசஸ்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ உடனே அனுப்ப பார்த்துருங்க. ஸோ நீங்கள் அனுப்புறக்க டெக்னிக்கல் இஷ்யூ லேட் ஆனாலும் பரவாயில்ல, பட் ஃபார் ஷுர் டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வாட்ச் பக்கத்தில் கட்டிக்கோங்க, கையில் கட்டிக்கோங்க. இல்லை கிளாக் இருக்கும் எல்லார் வீட்லேயும். ஸோ பார்த்துக்கோங்க. என்னன்னா இப்போ நீங்கள் வந்து 10 o'clock ஷார்ப்பாக ஆரம்பிக்கிறீங்கன்னா 1 o'clock நீங்கள் வந்து ஸ்டாப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துடணும். இப்போ நீங்கள் வந்து 11 AM ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் அது சப்போஸ் ரொம்ப லேட் ஆகுது, அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க் இல்லை, சாப்பிட்றது, தெர் வில் பி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நோ, நீங்கள் அங்கே ஆரம்பிக்கிறீங்கன்னா கூடுதலாக நீங்கள் ஐ மீன் 2 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? 1 AM போட்டிருக்கேன் பாருங்களேன், 1 PM. இட்ஸ் மை பேட். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ என்ன இது என்னன்னா நமக்கு இது நான் வச்சிருக்கிறது போஸ்ட் ஆஃபீலின்னு வச்சிருக்கேன். நம்ம ஆஃபீலிக்கு அடுத்து நீங்கள் ப்ரீ ஆஃபீலி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ போஸ்ட் ஆஃபீலி எக்ஸாம் மேபி எழுத போறீங்க. இது எதுக்குன்னா உங்களை பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களை ரெடி பண்ணுறதுக்கு தான். ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது கொஸ்டின் பேப்பர் தான். 5 பேஜுக்கு எல்லாம் எடுத்தாச்சு அப்பயே உங்களுக்கு. ஸோ அதனால் இதை சான்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். ஸோ அமேசிங் ரெஸ்பான்சஸ் அண்ட் ஜென்யூன்லி நீங்கள் பார்க்காம எழுதிருந்தீங்கன்னா எப்படி எழுதிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய ப்ரெசன்டேஷன் எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு மந்த் இல்லை ஒரு 2 weeksக்கு ஒன்ஸ் ஒரு மார்க் இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம் இப்போ மேக்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட முக்கியமான கட் ஆஃப் சப்ஜெக்ட் சயின்ஸ் பேப்பராக இருக்கலாம், ஃபிசிக்ஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய கெமிஸ்ட்ரி பேப்பராக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே? ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூல் குரூப், இப்போ நிறைய பேர் எல்லாத்துக்குமே குரூப் வச்சுருக்கோம்ப்பா. ஸோ லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன், அதை வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூல் குரூப்ஸ் இருக்கும்ப்பா. எல்லாருக்குமே ஸ்கூல் குரூப்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, அது எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். வச்சு என்ன பண்ணுவோம், சாப்பிட்டியாடா, இந்த படத்துக்கு போகலாமாடா, அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமில் நம்ம இந்த சிஎஸ் எக்ஸாம் இப்போ என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், அந்த முக்கியமான விஷயத்தை நான் இப்பயே சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இதுக்கடுத்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க, இப்போ எழுதி வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ தான் ஆஃப் இயர்லி எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஜனவரி மாதத்துக்குள்ள ஐ திங்க்
எய்தர் பிஃபோர் பொங்கல் ஆர் ஆஃப்டர் பொங்கலுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரிவிஷன் உங்களுக்கு வச்சிருவோம். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் January 4 வைக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, டைமே இல்லை. ஸோ நோ ஒன் இஸ் தேர், யாருமே இல்லை டு கைட் யூ. ஹவ் யூ பிரசன்டட் யுவர் பேப்பர், புரியுதா? ஸோ அதனால தான் நம்ம இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஸோ அதனால இந்த இனிஷியேட்டிவ்க்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ ஐ வில் கிவ் enough சப்போர்ட் ஃபார் யூ கைஸ். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஸ்கூல் குரூப் இல்லை டியூஷன் போகிறீங்கன்னா டியூஷன் குரூப்ஸு, இல்லை நீங்கள் வந்து ஏரியா பசங்க ஏரியா குரூப், இன்ஸ்டாகிராமில் குரூப் வச்சுருக்கலாம், இப்படி டெலகிராமில் வேறு குரூப்பில் யூ வில் பி அ பார்ட் ஆஃப். ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. இல்லை நாளைக்கு நம்ம கொஷின் நாளைக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவருக்கு, ஏன்னா அவர் நீட்ஸ் டு ப்ரிப்பேர் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல விரும்புகிறேன், A4 ஷீட் தான் இல்லை, நீங்கள் நோட்டில் கூட எழுதி ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகேவா? நோட்டில் கூட எழுதி ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்காக பேப்பரை டியர் பண்ணுறது, A4 ஷீட் வாங்குறது, அந்த மாதிரி அன்னெசரி செலவு யாரும் பண்ண வேண்டாம். ஓகேவா? A4 ஷீட்லேயே எழுதுங்க. மேக் ஷூர் யூ ஸ்டார்ட் வித் அ ஃப்ரெஷ் பேஜ். ஓகேவா? ஃபைன். ஸோ அதனால் பார்த்து பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதனுடைய அல்டிமேட் பர்பஸ். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு இது யூஸ் பண்ணுறோம்னா அதனுடைய பெனிஃபிஷியரிஸ் பீப்புள் நிறையா இருக்கணும் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போ கவர்மெண்ட்டே ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா என்னப்பா பண்ணுவாங்க? 10 பேருக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்களா? மாட்டாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு சில லேக்ஸ் ஆர் க்ரோர்ஸ் இந்த மாதிரி பீப்புளுக்காக தான் ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ சேம் வே நம்ம ஒரு ஸ்கீம் மாதிரி வச்சிருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸ், இது ஒரு பெனிஃபிஷியரி ஸ்கீம் தான். ஸோ பெனிஃபிஷியரிஸ் யாருன்னா நீங்கள் தான். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸ்டில் யூ கேன் லாட் ஆஃப் டைம். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட இருந்து நிறைய ஆன்சர்ஸ், நான் வந்து நல்ல நல்ல ஆன்சர்ஸ்லாம் எதிர்பார்க்குறேன். ஐம் வெரி மச் எக்ஸைட்டட். ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா there will be some issues. வெயிட் பண்ணுங்க. Yeah, now it's working. So I got stuck with my webcam tablet. ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு மவுஸ் பாயிண்டர் எல்லாம் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு எல்லாருமே பண்ணியிருக்க, இப்போ நீங்கள் பண்ணியிருக்க மிஸ்டேக் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ காமன் மிஸ்டேக்ஸ்னு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ மேபி இப்போ இந்த கொஷின் பேப்பரே கூட உங்களுக்கு ஆன்சர் தெரியல ஒரு கொஷினுக்கு, நம்ம என்னப்பா பண்ணலாம்? நம்ம ஒரு லைவ் செஷன் வைக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் லைவ் செஷன் வந்தும் உங்களுக்கு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 200 பீப்புள், ஸோ ஒரு 200 பீப்புள்னு வச்சுக்கலாம், அவ்வளோ பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிருந்தீங்க. பட் லைவ் முடிஞ்சோன்னே பார்த்துருந்தீங்க நிறைய பேர், அது வேற விஷயம். ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போடுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம். சேனல் நேம் பார்த்தீங்கன்னா கான்கிரிட்ரி, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாம் பெல் பட்டன் அழுத்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ யூட்டிலைஸ் பண்ணுங்க. காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம லைவ்ல வரலாம். ஸோ அஃப்கோர்ஸ் தெர் வில் பி அ கிளிச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளிச் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு தான் நம்ம வந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். ஸோ நல்லா பண்ணுங்க. ஆல் த வெரி வெரி பெஸ்ட். ஓகேவா? ஸோ டெலகிராம் குரூப் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ எம் எக்ஸைட்டட் டு சி ஆல் யுவர் ஆன்சர் பேப்பர். பாய்.